We'll do the prepare 10th sum. Prepare the profit and loss account of Monarch for the year ending 31st of March 2013. Okay. இதுதான் இவங்க வந்து சம் கொடுத்துருக்காங்க. They are telling you to prepare the trading account, profit and loss account, balance sheet மூணுமே சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணலாம் இங்கே. ஸோ they are telling you to prepare the profit and loss account மட்டும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ profit and loss accountல எதெல்லாம் இங்கே வரும்னு பார்க்கலாம். gross profitன்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடு போகும். அடுத்து சேலரிஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். இன்சூரன்ஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். டிஸ்கவுண்ட் அலவுட் எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து இன்கம்மு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடு. கமிஷன் ரிசீவ்டுனால இன்கம்மு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடு வரும். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். பிரிண்டிங் சார்ஜஸ்னால் அது எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். அடுத்தது வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், அதுவும் எக்ஸ்பென்ஸு நம்மளுக்கு. ஸோ இட் வில் கம் இந்த டெபிட் சைட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட். ஸ்டேஷ்னரி அதுவும் வந்து எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு. ஸோ தட் ஆல்சோ வில் கம் இன் த டெபிட் சைட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட். ரெண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து இட் வில் கம் இன் த டெபிட் சைட் ஆஃப் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ரிப்பேர்ஸும் என்ன பண்ணால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். அடுத்தது வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸும் டெபிட் சைடு, ஜென்ரல் எக்ஸ்பென்ஸும் டெபிட் சைடு. எல்லா எக்ஸ்பென்ஸுன்னு வந்துக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் எதெல்லாமே அது டெபிட் சைடு தான் வரும். போஸ்டேஜும் எக்ஸ்பென்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு. இப்போது இங்கே என்ன பண்ணணும், நம்ம இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அவுட்ஸ்டாண்டிங் இந்த வந்து சேலரி அமௌண்ட் இருக்குங்களா, இந்த இதில் வந்து நம்ம ஆட் பண்ணோம், அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணோம். கமிஷன் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்கீங்களா, அந்த கமிஷன் ரிசீவ்னா நம்மளுக்கு இன்கம், அதுவும் வந்து ஆட் பண்ணணும். எந்த கமிஷன் இதோ இங்கே கமிஷன் ரிசீவ்டு இந்த 100 கூட இன்னொரு 100 ஆட் பண்ணோம். அடுத்தது வந்து ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸுன்னு கொடுத்துக்குறாங்க. அட்வான்ஸுன்னு கொடுத்ததுனால எங்கே இருக்குது ரெண்ட், இதோ இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட் கூட இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணும். பெய்டு இன் அட்வான்ஸ், paid in advance வந்து minus பண்ணும். So using this we'll prepare profit and loss account. Debit side we have to write new book page number 311 10th sum, old bookல volume 2 page number 181 14th sum. So here the ending in the books of Manoj, profit and loss account for the year ended 31/3/2016. இது credit side, இது debit side. full sheet தான் நம்ம ரைட் பண்ணணும். ஃபுல் ஆஃப் ஷீட்லாம் எழுதுனா ராங், ஃபுல் ஷீட்டை யூஸ் பண்ணணும். டெபிட் சைடு வரலாம் இப்போ. ஓகே, ஸோ இயர் இங்கே ஏற்கனவே ஹெட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க, டேட்டு பர்டிகுலர்ஸ், அதனால நான் எழுதலை. ஓகே, இயர் ஃபஸ்ட் ஒன்று 2 salaries, இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால வந்து ஃபஸ்ட் காலமில் போடலாம் 5600. நெக்ஸ்ட்டு ஆடு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ 400. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ வரும் 6000. அந்த அமௌண்ட்டு செகண்ட் காலமில் போடலாம். அடுத்தது வந்து 2 இன்சூரன்ஸ், இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை, செகண்ட் காலமில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். அடுத்து 2 டிஸ்கவுண்ட் அலவுடு எக்ஸ்பென்சஸ், ஸோ தட் இஸ் 400. அடுத்து 2 அட்வர்டைஸ்மெண்ட் amount is a 450. அடுத்தது வந்து 2 printing charges, amount is a 375. அடுத்தது வந்து 2 traveling expenses, amount is a 500. அடுத்தது வந்து 2 stationery, amount is 75 rupees. நெக்ஸ்ட் வந்து 2 ரெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ரெண்ட் வந்து 650. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா லெஸ்ஸு ரெண்ட் இன் அட்வான்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டு 50 rupees. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு 600 rupees. அந்த அமௌண்ட்டு வெளியே போடலாம். அடுத்து வந்து 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 225. நெக்ஸ்ட்டு 2 ரிப்பேர்ஸு, amount is 125. நெக்ஸ்ட்டு 2 ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், amount is 55. அடுத்து 2 ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், amount is 875. நெக்ஸ்ட்டு 2
Postages amount is 175. Next, so up to the debit side இதுதான் இவ்வளோதான். Now we'll go for the credit side. By gross profit amount வந்து 25,000. அடுத்தது வந்து by discount received amount is adjustment எதுவும் இல்லை, amount 300. அடுத்தது வந்து by commission received amount is 100. இதுக்கு adjustment இருக்குது. add adjustment, add commission received amount is 100. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ 200, அதை எடுத்து வெளியே பண்ணணும். ஸோ இப்போது இதுதான் இவ்வளோ தான். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணோம்னா இந்த பக்கம் தான் அமௌண்ட் ஜாஸ்தியாக வருது. 25,500. 25,500. இந்த பக்கமும் 25,500. ஸோ இந்த பக்கம் எல்லாம் டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா இந்த பக்கம் டோட்டல் பண்ண 25,500 இல்லையா. இந்த பக்கம் டோட்டலு, இது இந்த பக்கம் டோட்டல், இதுதான் பிக்கர், மோர் அமௌண்ட். இந்த பக்கம் வந்து டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 10,055 வருது. இந்த பக்கத்தில் லெஸ்ஸர் அமௌண்ட். ஸோ இதை மைனஸ் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ வரும், 15,445. இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது நெட் ப்ராஃபிட். இந்த பக்கத்தில் லெஸ் அமௌண்ட், இந்த பக்கம் போய் நம்ம எழுதலாம் 15,445 வில் ரைட் டு நெட்டு ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதுறதுனால நம்ம பேலன்சிங் ஃபிகரை வந்து நெட் ப்ராஃபிட்னு எழுதுறோம். ஸோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர். தட்ஸ் ஆல்.